நித்யானந்தேஸ்வர சதாசிவ சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி ஆதிசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் இருமுனை காணொளி காட்சி வழியாகவும் மற்றும் ஆரா தொலைக்காட்சி, ஆகமம் தொலைக்காட்சி, தீபம் தொலைக்காட்சி, ஹெட்லைன்ஸ் தொலைக்காட்சி வழியாக, நித்யானந்த தொலைக்காட்சி வழியாக அமர்ந்திருக்கும் அன்பர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்றைய சத்சங்கத்தின் மொத்த சாரத்தையும் இந்த ஒரு வரியில் சொல்லிவிடுகிறேன், கேளுங்கள். 3 வார்த்தைகள்: தசை நினைவு, உயிர் நினைவு, உயிர் சக்தி. மிக அருமையாக அவ்வை பிராட்டியார் திருவள்ளுவ நாயனாருடைய தமக்கை அவ்வை பிராட்டியார் அணுவுக்கும் அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலாய் மைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலஸ்கோபிக். ஆழ்ந்து கேளுங்கள். மைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலஸ்கோபிக். அணுவுக்கும் அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலாய். அருமையான வார்த்தையை அவ்வை பிராட்டியார் விநாயகர் அகவலிலே சொல்லுகின்றார். அடுத்து தொடர்ந்து பாடுகிறார். கணுமுற்று நின்ற கரும்புளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் நினைகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் 4 புயமும் 3 கண்ணும் 3 சுவடும் திரண்ட முப்புரி நூல் திகழ் ஒளி மார்பும் சொற்பதங்கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பகக்களிலே தொடர்ந்து பாடுகிறார். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு சொற்றொடரை புரிந்து கொள்வோம். நம்முடைய தினசரி வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற எல்லா செயல்கள், அது சார்ந்த நினைவு தசை நினைவாக நமக்குள் இருக்கும். மசில் மெமரின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். காலையில் எந்திரிச்ச உடனே எப்படி எந்திரிக்கிறீங்க, எப்படி குளிக்க போகிறீங்க, எப்படி பல் விளக்குறீங்க, உங்களுடைய தினசரி நடவடிக்கை எல்லாமே, உங்களுடைய உணவு உண்ணுகிற விதம், உணவை ஜீரணிக்கின்ற விதம், விழித்தது முதல் உறங்குவது வரை உங்களுடைய தினசரி செயல்பாடுகள், இந்த செயல்பாடுகள் சார்ந்த நினைவு பதிவுகள் தசை நினைவாக உங்களுக்குள் இருக்கும். உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்துக்கள் உயிர் நினைவாக உங்களுக்குள் இருக்கும். உங்களுடைய முயற்சி அது வெற்றி அடையுமா அடையாதா, உங்கள் வாழ்க்கையின் போக்கு எப்படி இருக்கும், இதை பற்றியெல்லாம் நீங்கள் சில கருத்துக்களை கோர்த்து வைத்திருப்பீர்கள். உங்களை பற்றிய முடிவுகள், உங்களை சுற்றி இருக்கும் நபர்கள் மற்றும் பொருட்களை பற்றிய முடிவுகள், ஆழ்ந்து கேளுங்கள். இந்த உலகம், இயற்கை, இதை பற்றிய முடிவுகள், இறைவன் இதை பற்றிய முடிவு. நம்ம வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்கள் காரணமாக, நம்முடைய சொந்த அனுபவங்கள்,
மற்றவர்கள் அனுபவங்களை கேட்டுக்கொண்டு அறிதல். இதன் காரணங்களால் ஜீவன் நம்மை பற்றியும் ஜெகத் உலகை பற்றியும் ஈஸ்வரன் இறைவனை பற்றியும் எடுத்து வைக்கும் முடிவுகள் தான் நம்முடைய உயிர் நினைவாக நமக்குள் இருக்கும். நம்முடைய தினசரி நடவடிக்கைகளெல்லாம் தசை நினைவில் இருக்கும். மசில் மெமரிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையை பற்றி எடுத்து இருக்கும் முடிவுகளெல்லாம் உயிர் நினைவு பயோமெமரியில் இருக்கும். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆழமான பயோமெமரி உடைய மனிதன், அதாவது நிறைய முடிவுகளை எடுத்து வைத்திருப்பது, நம்மை பற்றியும் உலகை பற்றியும் கடவுளை பற்றியும் நிறைய முடிவுகளை எடுத்து வைத்திருக்கின்ற மனிதன் வாழ்க்கையில் ஒரு ஆழமான வாழ்க்கையை வாழ்கிறான். நான் சொல்கிறது ஆழ்ந்துக்கலுங்க. நல்ல முடிவுகளை எடுத்த மனிதன் நான் சொல்லலை, நிறைய முடிவுகளை எடுத்த மனிதன் சொல்கிறேன். ஏன்னா அணுவுக்கு அணுவாக இருக்கின்ற எல்லா பொருளை பற்றியும் அப்பாலுக்கு அப்பாலாய் இருக்கின்ற எல்லா பொருளை பற்றியும் அதிக முடிவெடுக்கும் பொழுது சரியான முடிவாக மட்டும்தான் அமையும். அதனால தான் சொல்றேன், கடவுள் இல்லை எனும் நாத்திகவாதிகள் தான் மேம்போக்கான வாழ்க்கையை வாழ்ந்து மோசமான மரணத்தை அடைகிறார்கள். கடவுள் இருக்கார்னு முடிவுக்கு வந்துடணும்னு நான் சொல்லலை. அது சார்ந்து அதிக முடிவுகளை எடுத்துக்கொண்டே செல்லுதல். அப்போ என்ன ஆகும்னா தேடுதல் உயிரோடு இருக்கும். தேடுதல் உயிரோடு இருக்கின்ற ஒரு மனிதன் ஆழமான வாழ்க்கையை வாழுகின்றான். அணுவுக்கும் அணுவாய் இருப்பது தன் சுய இருப்பு, அப்பாலுக்கு அப்பாலாய் இருப்பது இறைவனின் இருப்பு. இவை இரண்டுக்கும் இடையிலே இருப்பது பிரபஞ்சத்தின் ஜகத்தின் இருப்பு. அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய், இந்த இரண்டுக்கும் இடையில் இந்த மூன்று இருப்பை பற்றியும் மேம்போக்கான நினைவோடு வாழ்பவர்கள், முடிவுகளோடு வாழ்பவர்கள் மிகவும் சூப்பர்ஃபிஷியலான, அவர்கள் இருந்தும் இறந்தும் அவர்களால் எந்த விதமான பங்களிப்பும் இல்லாத, இருப்பதும் யாருக்கும் தெரியாது, இல்லாதிருப்பதும் யாருக்கும் தெரியாது ஆட்டு மந்தைகளைப் போல தனித்துவம், தனி உயிர் விழிப்படையாமலேயே இறந்து போய்விடுகின்றார்கள். மீண்டும் சொல்லுகின்றேன், ஆழ்ந்து கேளுங்கள். அறிமுகப்படுத்தும் போது 3 வார்த்தையை தான் சொன்னேன். தசை நினைவு, உயிர் நினைவு, உயிர் சக்தி. அணுவுக்கும் அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலாய். நம்முடைய வாழ்க்கையிலே தினசரி வாழ்க்கை நினைவுகள் எல்லாம் தசை நினைவு. ஒவ்வொரு தினசரி வாழ்க்கை நடவடிக்கையும் நம்மை அணுவுக்கு அணுவாயும் அப்பாலுக்கு அப்பாலாயும் இருக்கின்ற பொருளோடு இணைக்கின்ற நினைவாய் இருக்க வேண்டும். சாதாரண பல் துலக்கும் செயல், உணவு உண்ணும் செயல், நீரருந்தும் செயல், இந்த சாதாரண செயல்கள் கூட வாழ்க்கையின் ஆழத்தை நாம் அனுபவிப்பதற்கு வழிகாட்டும் தியானமாக நிகழ முடியும்.
பல பேர் எங்கிட்ட வந்து சொல்கிறது உண்டு, எனக்கு தியானம் பண்ணவே நேரம் இல்லை சாமி. தியானம் செய்ய நேரம் தேவையில்லை, காலம்தான் வேண்டும். நேரம் வேறு, காலம் வேறு. நேரம் நாமாய் நியமித்து கொண்ட கடிகாரம் சார்ந்தது, காலம் இறைவனின் இருப்பின் இயக்கம் சார்ந்தது. தியானத்திற்கு நேரம் தேவையில்லை, காலம்தான் வேண்டும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், காலம் இல்லாமல் நீங்கள் இருக்கவே முடியாது. காலத்தில் தான் உங்கள் இருப்பே இருக்கின்றது. காலத்தில் தான் நீங்கள் விழிக்கிறீர்கள், இருக்கிறீர்கள், உழல்கிறீர்கள், மாய்கிறீர்கள், உறங்குகிறீர்கள். உயிர்ப்பும் உயிர் நினைப்பும் நினைப்பு மறப்பும் மறப்பின் கணப்பும் காலத்தில் தான் நிகழ்கின்றது. உண்மையில் உயர்நிலை அடைவதற்கு உங்களுக்கு நேரம் தேவையில்லை, காலம்தான் தேவை. காலத்தை நேரமாக தரம் குறைப்பதுதான் மனிதன் செய்யும் தனக்குத்தானே செய்து கொள்ளும் மிகப்பெரிய துரோகம். காலம் வாழ்க்கை, நேரம் உங்கள் வாழ்க்கை சமூகத்திற்காக குறைக்கப்படும் அல்லது சீரழிக்கப்படும் அழகு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். காலம் உங்கள் வாழ்க்கை, நேரம் சமூகம் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்று. காலத்தை பணத்திற்காக நேரமாக மாற்றுபவன் வைஷ்யன், காலத்தை பதவிக்காக நேரமாக மாற்றுபவன் சத்திரியன், காலத்தை காரணமே தெரியாமல் நேரமாக மாற்றி குழப்பத்தில் இருப்பவன் சூத்திரன், காலத்தை நேரமாக மாற்றாமலே வாழ்வை வாழ்பவன் பிராமணன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், ஆழ்ந்து கேளுங்கள். வர்ணம் பிறப்பு சார்ந்தது அல்ல, ஜாதிதான் பிறப்பு சார்ந்தது. தமிழ்நாட்டில் ஜாதி சங்கங்களாக தன்னை வகுத்து கொண்டு பிரிந்து கிடக்கின்ற ஜாதிதான் பிறப்பு சார்ந்தது. வர்ணம் குணம் சார்ந்தது, பிறப்பு சார்ந்தது அல்ல. வைதீகத்தின் வர்ண தர்மம், ஆசிரம தர்மம் பிறப்பு சார்ந்தது அல்ல. சமூகத்தின் மிக இழிந்த பழக்கமான வேற்று சமயங்களின் புகுத்தலாக ஹிந்து தர்மத்திற்குள் நுழைந்த ஜாதி எனும் கொள்கைதான் பிறப்பு சார்ந்தது. வர்ணம் என்றுமே பிறப்பு சார்ந்ததாக இருந்ததில்லை. ஆழ்ந்து கேளுங்கள். காலத்தை நேரமாக ஏன் மாற்றுகிறோம்? எப்பொழுது நம்முடைய நடவடிக்கைகளான தசை நினைவின் சாஃப்ட்வேர் புரோகிராமிங், மசில் மெமரியோட புரோகிராமிங்கும், பயோ மெமரி உயிர் நினைவோட புரோகிராமிங்கும் டியூனில் இல்லைன்னா உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தும் உங்கள் நோக்கத்தின் நோக்கும் உங்கள் செயலுக்கும் இடையிலே இடைவெளி ஏற்படுமானால் உங்கள் மீது நீங்களே மரியாதை இழக்க துவங்கி
உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் காலத்தை நேரமாக மாற்றத் துவங்குகிறீர்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் இறைத்தன்மை இல்லைன்னு நினச்சிங்கன்னா தினந்தோறும் எந்திரிச்சு இறைவனை தியானம் பண்ணணும்னு முடிவு பண்ணுவீங்க. உங்களுக்கு போதுமான அளவுக்கு செல்வ வளம் இல்லைன்னு நம்பினீங்கன்னா தினந்தோறும் எந்திரிச்சு பணத்தை சம்பாரித்து ஒரு நாள் பணக்காரனாக மாறிடணும்னு நினைப்பீங்க. எது உங்களுக்கு இல்லை என்கின்ற வெறுமையை நீங்கள் உணர்கின்றீர்களோ அதை நோக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செலவிடத் துவங்குவதுதான் காலத்தில் இருந்து நேரத்திற்கு நீங்கள் விழும் வீழ்ச்சி. காலத்திலிருந்து நேரத்தில் விழாமல் வாழ்பவன் சந்நியாசி. ஒரு சந்நியாசியின் நேரத்திற்கு மதிப்பே கிடையாது. ஏனென்றால் அவன் அதை காலமாக பார்க்கின்றான். ஆழ்ந்து கேளுங்கள். உங்களுடைய காலம் உங்க முதலாளிக்கு பணம், மேனவர்ஸ். உங்க மனைவிக்கு பட்டு சேலை, உங்க மகளுக்கு ஸ்கூட்டி, உங்க மகனுக்கு பைக்கு, உங்க அப்பாவுக்கு மருந்து மாத்திரை. ஆனா உங்க காலம் உங்களுக்கு வாழ்க்கை. காலம் நேரமாக மாறாமல் வாழ்பவன் சந்நியாசி. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றேன். என்னுடைய குரு யோகானந்தபுரி என்று அவருடைய பெயர். திருவண்ணாமலையில் வாழ்ந்தார். மிகப்பெரிய யோகி. ஊருக்குள் பல பேருக்கு அவரை தெரியும். மிகப்பெரிய யோகி. ஒரு நாள் இந்த சூரிய நமஸ்காரத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார். சூரிய நமஸ்காரம்னா என்னன்னு, பிரபஞ்சத்துக்கே உயிரளிக்கக்கூடிய பரம்பொருளான சூரியனின் சக்தியை உள்வாங்கி நம்முடைய உள் உறுப்புகள் எல்லாம் சூரியனுடைய சக்தியினாலே சுறுசுறுப்படைந்து இயங்குகின்ற தன்மையை பெறுவதுதான் சூரிய நமஸ்காரம். சிவத்தை உள்வாங்கி சக்தியை ஏற்றுகின்ற நுட்பம். சிவத்தை உள்வாங்கி சக்தியை ஏற்றிக்கொள்ளுகின்ற நுட்பம். ரொம்ப அருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார். நானும் ஆழ்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். பிறகு மறுநாள் காலை சூரிய நமஸ்காரம் பண்ண சொன்னார். நான் பண்ண ஆரம்பித்தேன். அவர் சொன்ன கருத்துக்கள் என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருந்தன. செய்ய துவங்கினேன். ஒரு மணி நேரத்திற்கு பிறகு நான் உட்காந்துட்டேன், டயர்டாகி. அவர் கேட்டார், என்ன நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? சூரிய நமஸ்காரம் செஞ்சு அதன் பலன் கிடைத்ததான்னு. இல்லை சாமி, ஒரு மணி நேரம் செஞ்சேன், டயர்டாக இருக்குது. டெய்லி காலையில் ஒரு மணி நேரம் செய்கிறனே அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், இப்பொழுது தான் உன் காலம் நேரமாக மாற துவங்குகிறது. காலம் நேரமாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் உயிர் நினைவாக மாறிய ஒரு தெளிவு தசை நினைவாக மாறும் வரை அதை விடாது பழகுதல். நான் சொன்னேன், என்ன சாமி சொல்றீங்க, புரியலையே. அருமையாக சொன்னார். சூரியனை நோக்கி இந்த நமஸ்காரத்தை செய்தால் அவருடைய சக்தி, உயிர்த்தன்மை உள் சென்று நம் உடல் உறுப்புக்களை எல்லாம் சக்திமயமாக்கும். இதுதான் சத்தியம். இது உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்டார். ஆமாம், நல்லா புரிஞ்சுது சாமின்னு சொன்னேன்.
அப்போ நீ சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க உனக்கு சக்தி ஜாஸ்தியாக தானே போயிட்டு இருக்கணும். நான் சொன்னேன், அந்த மாதிரி நடக்கலை சாமி, அதனால தான் ஒருவேளை நான் நினைக்கிறேன் தினந்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு. தப்பு. அந்த அனுபவம் வரும் வரை தொடர்ந்து செய்யினார். எப்பொழுது உயிரிலே பதிந்துவிட்ட அறிவு நினைவு தசையின் நினைவாக தினசரி அனுபவமாக மாறவில்லையோ அப்பொழுதுதான் நாம் நம் காலத்தை நேரமாக மாற்றி நம் வாழ்க்கையின் தரத்தை குறைக்கிறோம். காலம் நேரமாக மாறக்கூடாது. இந்த உணர்வு புரிதல் அனுபவமாய் மாறும் வரை, பயோ மெமரியில் புரிஞ்ச ஒரு சத்தியம் மசில் மெமரியோட ரியாலிட்டியாக மாறுற வரைக்கும் உன் உயிர் புரிவு தசைப்புரிவாக மாறுகின்ற வரை தொடர்ந்து செய். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சூரியன் உதிக்கும் பொழுது ஆரம்பித்தேன். ஒரு 2 மணி நேரம் ஆன உடனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் குரு வாக்கு தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு 4 மணி நேரத்திற்கு பிறகு இந்த தயக்கம், சோர்வு எல்லாம் மறந்துருச்சு. சோர்வுன்னா என்னென்னா வேற ஒன்றுமே இல்லை. நம்ம உடம்பு நம்மளை டெம்ப் பண்ணி பார்க்கும், எப்படியாவது இவனை சாட்சி படுக்கையில் கடத்திடலாமான்னு. மாட்டோம், சாய மாட்டோம்னு தெரிஞ்சா போயிடும், அவ்வளவுதான். சாய்க்க இயலுமோ நம்மை மாய்க்க இயலுமோ என முயற்சிக்கும் மன மாயையே சோர்வு. சாய்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிட்டா போயிடும், அவ்வளவுதான். அன்னைக்கு சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை சூரிய நமஸ்காரம் செய்தேன். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள், அன்று புரிந்தது காலத்தை நேரமாக மாற்றுவது நம் மனச்சோர்வும் உடல் சோர்வும் தான். வாழ்க்கையிலே நமக்கு புரிந்த ஒரு கருத்து நிஜமாக மாறுவதை தள்ளி போடுவதுதான் காலத்தை நேரமாக மாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய கொடுமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலம் இருப்பு சார்ந்தது, நேரம் சமூகம் சார்ந்தது. நீங்க எப்போ உங்களுடைய காலத்தை நேரமாக வகுத்து ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்வதனால் உங்கள் காலத்திலே ஒரு சாதனையை சாதித்து விட முடியும்னு கற்பனை காண்றீங்களோ அப்பொழுதே நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். எல்லா மிகப்பெரிய சாதனையும் காலத்தில் நிகழ்வது, நேரத்தில் அல்ல. நேற்று இரவு 3 அல்லது 4 மணி இருக்கும், என்னுடைய லைப்ரரி இன்சார்ஜுக்கு மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தமிழ் புத்தகம் படிக்கணும், எடுத்து தேடி கண்டுபிடிங்கன்னு மெசேஜ் அனுப்பினேன். அவங்கள மெசேஜை பார்த்துட்டு எத்தனை காப்பி வாங்கணும் சாமின்னு கேட்டாங்க. இல்லை, நம்ம லைப்ரரியில் இருக்க எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கண்டுபிடிச்சிட்டா எங்கே கொடுக்கணும் சாமி? கோர்ட்டியாலில் கொடுத்துருங்க. கொண்டு வந்து அதை படித்து முடிச்சுட்டு தான் இப்போ இறங்கி வர்றேன். காலம் நேரமாக மாறாமல் இருக்க வேண்டுமென்றால் தள்ளி போடுவதை நிறுத்துங்கள். புரிந்துவிட்ட ஒரு சத்தியம் வாழ்க்கையாய் மாறும் வரை அதை நோக்கி செயல்பட்டு கொண்டே இருப்பவன் சந்நியாசி. அவனுக்கு காலம் வாழ்க்கை.
நேரம் வாழ்க்கையல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. காலத்தை காசுக்காக நேரமாய் மாற்றுபவன் வைஷ்யன், காலத்தை பதவிக்காக நேரமாய் மாற்றுபவன் சத்திரியன், காலத்தை காரணமில்லாமல் குழப்பத்தால் நேரமாய் மாற்றி அதையும் மீனடிப்பவன் சூத்திரன், காலத்தை நேரமாக மாறவே விடாமல் காலமாகவே வாழ்க்கையை வாழ்பவன் சந்நியாசி. காலம்னா என்ன? உங்களுடைய இருப்பு நிலை, உயிர் நிலை, உயிர் நினைவுகள். நேரம்னா என்ன? உங்கள் தினசரி வாழ்க்கை அட்டவணை. காலையில் எந்திரிச்சு இந்த செயலை செய்யணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும். இந்த தினசரி நடவடிக்கைகள் சார்ந்த நினைவு, மசில் மெமரி நேரம் சார்ந்தது. உங்கள் வாழ்க்கையை பற்றிய உயிர் நினைவுகள், பயோ மெமரி காலம் சார்ந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காலம் சார்ந்து ஆழமான முடிவுகளை எடுத்தவர்கள் நேரம் சார்ந்து செயலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உலகத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் செய்கின்ற செயல்கள் சில செயல்களாக இருந்தாலும் கோடிக்கணக்கான பேரை வழிநடத்துகின்ற, வாழ்வளிக்கின்ற செயலாக இருக்கும். காலத்தையும் நேரத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். எப்போ நேரத்தின் கட்டுப்பாடுகளில் இருந்து உங்களை சுதந்திரராக பிரகடனப்படுத்திக் கொள்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் சந்நியாசி. என் நேரம் யாருக்கும் சொந்தமில்லை, என் காலத்தை வளமாக்கிக் கொள்வதற்கே என் நேரம் என்று முடிவெடுத்தவன் சந்நியாசி. அப்ப என்ன ஆகுதுன்னா, உயிர் நினைவுகளில் நாம் என்ன முடிவுகளை எடுத்திருக்கிறோமோ அதை நம் வாழ்க்கையாக மாற்றுவதற்கு மட்டும்தான் நம் நேரம் செலவாகிறது. வேறு எதுக்கும் நம் நேரம் கிடையாது. அதுக்கு மட்டும்தான் நேரம் செலவிடப்பட வேண்டும். தள்ளி போடாது இருத்தல். உயிர் நினைவாக நீங்கள் முடிவெடுத்து விட்ட எதையுமே தள்ளி போடாது வாழுதல் உங்களுடைய காலத்தை காலமாகவே வைத்திருக்கும், நேரமாக மாறவிடாது. சூரிய நமஸ்காரம் பற்றி ஒரே ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொன்னேன். என்னுடைய குருமார்கள் எனக்கு கொடுத்த பயிற்சியே காலம் சார்ந்தது, நேரம் சார்ந்ததே இல்லை. ஒரு கருத்தை சொன்னால் அது புரிந்து நான் அதை தெரிந்து வாழுகின்ற வரை இன்னொரு நிகழ்ச்சிக்கு இன்னொரு செயலுக்கு போக விட மாட்டாங்க, நானும் போக மாட்டேன். காலம் சார்ந்தே இயங்குபவனுக்கு இராப்பகல் இல்லை. ராப்பகல் இல்லா பெருவெளி வீட்டில் லயித்து இருக்கின்ற பக்குவத்தை அவன் அடைகின்றான். யார் காலம் சார்ந்து இயங்குகிறார்களோ அவர்களுக்கு ராப்பகல் கிடையாது.
நேரம் சார்ந்து இயங்குபவர்களுக்கு தான் ராப்பகல் உண்டு. ராப்பகல் இருந்தால் நீ மனிதன். ராப்பகல் இல்லா பெருவெளி வீட்டில் வாழ்ந்தால் நீ யோகி. நேரம் பார்த்து தூங்கி நேரம் பார்த்து எந்திரிச்சா போகி. நேரம் பார்க்காம தூங்கிக்கிட்டே இருந்தா போகி. காலம் சார்ந்து வாழ்பவன் யோகி. ஒவ்வொரு கருத்தாக ஒவ்வொரு சத்தியமாக உள்வாங்கி உள்வாங்கி ஜீரணித்து அது உயிர் நினைவாய் மாறுகின்ற வரை வேறொன்றை பற்றியும் கவலை இல்லாமல் இதாயே உள்ளில் அரைத்து அதை உயிர் நினைவாய் மாற்றுகின்ற வரை அதை சார்ந்தே வாழ்வதுதான் காலம் சார்ந்த வாழ்க்கை. இந்த சுதந்திரத்தை நமக்கு நாமே கொடுத்துக்கிறது தான் ஆதீனவாசி வாழ்க்கை. சில பேர் சொல்கிறது உண்டு, ஆதீனவாசி வாழ்க்கை ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது சாமி, ராத்திரி பகலே தெரியாமல் வரோம். இது இன்டென்ஸான வாழ்க்கைன்னு சொல்கிறது கூட உண்மை கிடையாது. இன்னர் சென்ஸோட வாழற வாழ்க்கைன்னு சொல்கிறது தான் உண்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேரம் சார்ந்து இயங்கி பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறது படிக்கட்டில் ஏறி போய் 40 அடுக்கு மாடியின் உச்சத்துக்கு போகிற மாதிரி. காலம் சார்ந்து சாதிக்கிறதுங்கிறது லிஃப்டில் 400 அடுக்கு மாடிக்கு மேலே போயிடுற மாதிரி. இந்த 40 அடுக்கில் இருக்கவன்லாம் நினச்சிட்டு இருக்கிறான், 40 அடுக்குக்கே நான் இந்த பாடுபடுறேனே, இவன் 400 அடுக்கு என்ன பாடுபட்டிருப்பான்னு. அவனுக்கு தெரியாது நீங்கள் போகிறது லிஃப்ட்டு. நேரங்காலம் புரியாதவன் தான் நேரங்காலம் தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கான். இந்த 2 விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். தசை நினைவு, உயிர் நினைவு, உயிர் சக்தி. உயிர் நினைவில் இருக்கிற சத்தியங்கள் எல்லாம், உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்து எல்லாம் நிஜமாகும் பொழுது அது உயிர் சக்தியாக மாறிடும். அணுவுக்கும் அணுவாய் உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, அப்பாலுக்கு அப்பாலாய் இருக்கும் இறைவனை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, இந்த 2க்கும் இடையிலே இருக்கின்ற ஜெகத் உலகத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, இது எல்லாம் ஆழமானதாக மாறிக்கொண்டே செல்லுமானால் வாழ்க்கை திடமானதாகவும் கனமானதாகவும் இருக்கும். மேம்போக்கான ஆழமில்லாத வாழ்க்கையை வாழுபவர்கள் வெறும் நேரத்தில் சிக்கி நீசர்களாய் முடிகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் அடுத்து வர்ற கேள்வி இதுதான். காலத்திலேயே அப்போ வாழ்வது எப்படி? நல்லா புரிஞ்சுங்க.
ஒரு அடிப்படை நுட்பத்தை கொடுக்கிறேன். இன்று உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற உயர்ந்த முடிவுகள், கருத்துக்கள், இவைகளையெல்லாம் நிஜமாக்குங்கள். தள்ளி போடாதீர்கள், பிளான் பண்ணாதீங்க. நான் பெரிய சமூக சேவகனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னை பற்றி நான் வச்சிருக்கிற உயர்ந்த கருத்து, ஆதர்ஷம், என்னுடைய நோக்கம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நாளையிலேருந்து டெய்லி காலையில் 1 hour சமூக சேவை பண்ணுவேன். நாசமாக போச்சு. இந்த கருத்து நிஜமாகின்ற செயல்களை செய்து முடிக்கும் வரை வேறு எதை பற்றிய சிந்தையும் கிடையாது, தள்ளி போடுவது கிடையாது. பிளான் பண்ணாலே நாசமா போச்சு. பிளான் பண்றவன் செய்ய மாட்டான், செய்யறவன் பிளானே பண்ண முடியாது. செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மாறிக்கிட்டே இருக்கும், பிளான் பண்ண முடியாது. பிளான் பண்றவன் செய்ய முடியாது, செய்யறவன் பிளான் பண்ண முடியாது. இதான் வாழ்க்கை. சாமி பிளானை சொல்லுங்கன்னு ஒருத்தன் கேட்டாலே அவன் லூசு, இது வரைக்கும் வாழ்க்கையில் வேலையே செஞ்சதில்லைன்னு அர்த்தம். வேலை செஞ்சாத்தான் தெரியும், பிளான் பண்ண முடியாதுப்பான்னு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை அது நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பிளான் போட்டு கொடுத்துருங்க, போதும். அது நடக்கவே நடக்காது, அது நாசமாக போச்சு. இப்போ நீங்கள் சமூக சேவகராகணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு பிளான் பண்ணுங்க, போதும். நாசமாக போச்சு, கட்டாயம் ஆக மாட்டீங்க. பிளான் பண்ணாம உள்ளுக்குள் கருத்தை ஆழ்ந்து உயிர் நினைவுக்குள் புடம் போட்டு சொக்கப்பனை கொளுத்துறதுன்னு தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு. கார்த்திகை தீபத்துக்கு கொளுத்துவார்கள். பனமரத்து பூவை பதமாக நெருப்பில் வைத்து பொடியாக அரைத்து சாக்கு துணியில் சுற்றி மூங்கில் கோல் இடை செருகி கரி நெருப்பை வைத்து கழட்டி சுத்தனா பொரியா பறக்கும். அதுதான் சொக்கப்பனைன்னு சொல்லுவோம். கிராமங்கள்லாம் இன்னும் அந்த பழக்கம் இருக்கும். சொக்கப்பனை கொளுத்தல் கார்த்திகை தீபத்தப்போ செய்வார்கள். இந்த சொக்கப்பனை கொளுத்துறதுக்கு பனமரத்து பூவை புடம் போடுவார்கள். உள்ளுக்குள்ளேயே அதை எரிக்க வேண்டும், மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாயிரப்படாது. அது மாதிரி ஒரு சத்தியத்தை உள்ளுக்குள்ளேயே வைத்து எரிக்க வேண்டும், புடம் போட வேண்டும். இப்போ சொக்கப்பனை நெருப்பு போல அது சார்ந்த உண்மைகள் நமக்குள் வெடித்து பொங்கி சுற்றி பறக்கும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு சத்தியத்தையும் உயிர் நினைவாக மாற்றி உயிர் நினைவின் பொங்குதலால் அது தசை நினைவாகவும் செயலாகவும் வெளிப்படும் பொழுது நீங்கள் டைம் டேபிள் போட்டு நேரம் வகுத்து செயலை செய்து அதை அடைய மாட்டீர்கள், அடைவதற்கு சிந்திக்க மாட்டீர்கள். நேரம் வகுக்கிறோம்னாலே என்ன அர்த்தம்னா அதுவே தன் சுவாசமாக மாற்றிக்கொள்ளுகிற அளவிற்கு நமக்கே அந்த சத்தியத்தின் மீது நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் தைரியமும் இல்லாததனால், யாராவது உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் மறந்துட்டேன், 10 நாள் டைம் டேபிள் போட்டு ஒரு அரை மணி நேரம் 108 தடவை எழுதிட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்டிங்கன்னா நீ சத்தியமாக பகுத்தறிவாதியாக தான் இருப்ப. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். பிளான் பண்ணி நேரம் ஒதுக்கி
பயிற்சி செய்து முயற்சி செய்து இது மொத்தமுமே நடுத்தர வர்க்கத்தின் மன அமைப்பு. அதிலிருந்து இந்த அமைப்பு சார்ந்து பெருஞ்சாதனை செய்வதற்கான வாழ்க்கை மலர்ச்சி நடைபெறுவதே இல்லை. என்னுடைய குருமார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம், அறுபடாத சாதனை தான் பலன் கொடுக்கும். அதாவது நிராகாரம், உணவை கடந்த நிலைக்கு போகணும்னா அந்த 3 மணி நேரம் உண்ணாவிரதம்னு சொன்னாங்களே, ஏதோ ஒன்று, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கட்டிலில் படுத்துக்கிட்டு லஞ்சுக்கு முன்னாடி ஏஞ்சி உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணால் அடைய முடியாது. நாம் என்ன பண்ணுவோம், உடனே நேரம் போட்டு கரெக்டு டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுட்டு அந்த நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது. அப்புறமா அந்த நேரத்தை அப்படியே அகலமாக்கிக்கிட்டே போய் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம், அடுத்து ஒரு மாதம் கழிச்சு அது ஒரு 8 மணி நேரம், அடுத்த ஒரு மாதம் கழிச்சு 10 மணி நேரம், இப்படியெல்லாம் யாரும் நிராகார நிலை அடைந்தவனே கிடையாது. இப்பொழுது முடிவெடுக்கின்றேன், அடையும் வரை இதுதான் வாழ்க்கை. காலம் சார்ந்துதான் பெரிய சாதனைகள் சாதிக்கப்படுகிறது. நேரம் சார்ந்து விரதம் வேணா இருக்கலாம், ஆனால் நிராகார நிலையை அடைய முடியாது. நேரம் சார்ந்து படித்து பாஸ் ஆகலாம், அறிஞனாக முடியாது. அறிவு நேரம் சார்ந்த முயற்சியால் வருவதல்ல, காலம் சார்ந்த முயற்சியால் வருவது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ராத்திரி 3 மணிக்கு நினைக்கிறேன், அதை பற்றி கவலையே படாமல் உடனடியாக மெசேஜ் பண்ணி அந்த புக்கை கொண்டு வா. நம்மளாம் என்ன பண்ணுவோம், நாளைக்கு காலையில் லைப்ரரிக்கு போய் தேடி. நேரம் சார்ந்து சிந்திப்பவர்கள் நடுத்தர மனநிலையோடையே வாழ்க்கையை நட்டாற்றில் கழிக்கிறார்கள். காலம் சார்ந்து இயங்குபவர்களே மிகப்பெரிய வெற்றிகளை அடைகின்றார்கள். உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் உங்கள் தினசரி நேரப்பட்டியல் சார்ந்து இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கை சார்ந்தே இருக்க வேண்டும். நேரம் காலத்திற்கு கட்டுப்பட்டு இயங்க வேண்டும். காலம் உங்கள் நோக்கத்திற்கு ஏற்றாற்போல் அகலமாகவோ குறுக்கமாகவோ மாற்றம் செய்யப்படும். நேரம் மாற்ற முடியாதது. ஏனென்றால் அது அளவு. நேரம் அலகு, அளவு. காலம் செயலி, ஆப். யூனிட்டே வேற. நேரத்துக்கு யூனிட்டு செகண்டு, நிமிஷம், மணி. காலத்துக்கு யூனிட்டு சிந்தனை வேகம், செயல் தெளிவு, வாழ்க்கையின் நோக்கம். உங்க வாழ்க்கையோட நோக்கமே ஒரு வீடு, 2 வீட்டுக்காரி, 3 காரு, அவ்வளவுதான் அப்படின்னா அப்போ காலம் அவ்வளோ தேவையில்லையே. போதும் 70 வருஷம். உங்கள் நோக்கம் சார்ந்து காலம் விரியும், நேரம் விரிய முடியாது. நேரம் விரிய முடியாது, காலம் விரிய முடியும். காலம் உங்கள் வாழ்க்கை.
அதன் போக்கும் நோக்கும் உயிரும் உயிரின் உயிர்ப்பும் சார்ந்தது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நேரம் சார்ந்து இயங்குனீங்கன்னா 60 வயசானா டயர்டாக ஆகணும், 70 வயசானா பெட்டில் படுத்தாகணும், 80 வயசானா இருமிக்கிட்டே இருக்கணும், சுற்றி இருக்கவங்களாம் ஏன் இன்னும் போக மாட்டேன்னு போயிடணும். ஆனால் காலம் சார்ந்த வாழ்க்கை அப்படி அல்ல. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்கின்ற வரை அமர்ந்து கொண்டே இருக்கலாம். அது 50 முடிந்தாலும் புறப்பட்டு செல்லலாம், 150 தான் முடியும் என்றாலும் அமர்ந்திருக்கலாம். காலம் சார்ந்தது, இருப்பின் இருப்பு, உயிரின் உயிர்ப்பு. நேரம் சார்ந்தது, நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. ஆழ்ந்து கேளுங்கள். இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவே முடியாது, டிரான்ஸ்லேட்டர் சொன்ன பண்ண முடியாது. இது நானே டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாதான் உண்டு. அவர்கள் கேட்ட மிச்சத்தை, அவர்கள் வாயிலிருந்து வரும் எச்சத்தை வைத்து நீங்கள் புரிந்து கொள்வது துச்சத்தை கூட இருக்காது. இது ஒரு பெரிய சத்தியம். காலம் வேறு, நேரம் வேறு. எங்கெங்கெல்லாம் நேரத்திலே நீங்கள் உங்கள் நங்கூரம் சிக்கிக்கொண்டு தத்தளிக்கிறீர்கள் என்று பாருங்கள். காலம் என்கின்ற கடலிலே இனிமையாக தன் கப்பலை நிகழ்த்த தெரியாதவன் நேரம் என்கின்ற நங்கூரச் சங்கிலிகளிலே சிக்கித் தவிக்கின்றான். காலத்தில் வாழுகின்ற தலைவனுக்கு நேரம் விடுதலை அளித்து விடுகின்றது. காலத்தில் வாழத் தெரியாத மூடனைத்தான் நேரம் கட்டுப்படுத்தி வைக்கின்றது. நேரத்தில் இருக்கும் நங்கூரங்களெல்லாம் எடுத்து விட்ட உடனேயே கட்டிலே கதின்னு கிடந்தா சரி நேரத்திலேயாவது கட்டுப்பட்டு இறப்பான்னு பெருமான் கட்டி வச்சிடுறாரு. நேரம் எனும் நங்கூரத்திலிருந்து விடுபடுத்தப்பட்டால் காலம் வாழ்க்கையின் உயிர் நோக்கத்தை நோக்கி உயிர்த்து எழுமானால் நேரம் எனும் கட்டுப்பாடு தேவையில்லை. பக்தி மலர்ந்து விட்டவன் தினந்தோறும் குறிப்பிட்ட வேளையை வைத்துக்கொண்டு நீரூற்றி அபிஷேகம் செய்து முறையா பூஜை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. காலத்திலே மலராததனால்தான் நேரத்திலே சாதனை செய்தாக வேண்டியிருக்கிறது. தன் உடலையும் மனதையும் உயிர் கொண்டு கட்டிவிட்டவன் நேரத்தை வைத்துக்கொண்டு யோகத்தாலும் பிராணாயாமத்தாலும் உடலை வளைக்க வேண்டிய அவசியமில்லை. மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இங்கே ஆகாததுனால தான் இங்கே கம்பத்து மேலேயும் கைத்து மேலேயும் கட்டி விட வேண்டியதாக இருக்கு. யார் காலம் சார்ந்து செயல்பட துவங்குகிறார்களோ அவர்கள் தலைவர்களாக மாறுகிறார்கள். அவர்களுக்கு நேரம் சார்ந்த எந்த கட்டுப்பாடும் இல்லை, தேவையும் இல்லை. காலம் சார்ந்த உயிரின் உயிர்ப்பை காணாதவர்கள்தான் நேரம் சார்ந்து அவர்களை பயிற்சி செய்ய வைக்க வேண்டிய கொடுமை கட்டாயம் ஏற்படுகின்றது.
காலத்தை சார்ந்து இயங்குபவனுக்கு சோம்பலும் இல்லை, மனச்சோர்வும் இல்லை. அந்த சோம்பல் மனச்சோர்வை வெல்ல முடியாததுனால்தான் நேரம் சார்ந்து ஒரு ரொட்டீனை போட்டு நம்மளை நாமளே அரைக்க வேண்டியதாக இருக்கு. காலம் சார்ந்து வாழக் கற்றுக்கொள்ளுங்கள், கால பைரவன் அருள் கிட்டும். இன்றைய சத்சங்கத்தின் சாரம் தசை நினைவு, உயிர் நினைவு, உயிர் சக்தி. அப்பாலுக்கும் அப்பாலாய், அணுவுக்கும் அணுவாய். காலம் என்பது வேறு, நேரம் என்பது வேறு. இவை அனைத்தையும் ஆழ்ந்து சிந்தியுங்கள். இதை நிஜமாக்கும், வாழ்வின் நடைமுறையாக்கும் நுட்பங்களோடு நாளைய சத்சங்கத்தில் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் எல்லோரும் நித்யானந்த நிலையில் இருந்து நித்யானந்த நிலையில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதித்து முடிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.